காங்கிரஸுக்கு பொறுப்பு இருந்தாலும் காரணம் நீங்க தாங்கிறாங்க. மாற்று கருத்து கொண்டவரையும் வெறுக்காமல் எதிர்ப்பதே ஜனநாயகம் சொல்லி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸுக்கு குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிர்ப்பு என்பதை விட வெறுப்பு அதிகமாக இருக்குது பிஜேபி மேலே. காரணம் நரேந்திர மோடி. தொடர்ந்து 3 முறை இவர் பிரதமராக ஜெயிச்சிட்டே இருக்கிறாரு. அடுத்த 4வது முறையும் இவர் தான் பிரதமராக வரப்போகிறார். நம்மளால் பிரதமராக ஆகவே முடியாது போல அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பில் பிஜேபி சார்பில் எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறது, வெறுப்பை வந்துட்டு காமிக்கிறது அப்படின்னு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறான். காங்கிரஸ் கட்சியோட டிஎன்ஏலே இந்த ஜனநாயக விரோதம் இருக்குங்க. அதனால தான் தொடர்ந்து ஜனநாயக விரோதமாக இந்த நாடாளுமன்றத்துக்கு வெளியிலையும் நடக்கிறாங்க, நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் நடக்கிறாங்க. ரொம்ப வருத்தத்தக்கது. நாடாளுமன்றத்துக்குள்ள அமளி எதிர்ப்பு என்பதும் ஜனநாயகத்தினுடைய அது ஒரு முக்கியமான விஷயத்துல எப்பயாச்சும் அப்படி பண்ண பிரச்சனை இல்லை, வெளிப்படுத்தலாம். ஆனா எப்போதுமே நீங்க அமளி மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான, அறிவுபூர்வமான, ஆதாரபூர்வமான ஒரு விவாதமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு இந்த நீட்டு விஷயம் கூட எடுத்துக்கல. ஆரம்பத்தில் இந்த நீட்டு குறித்து இம்மிடியேட்டாக நம்ம வந்துட்டு விவாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அரசாங்கம் கூட ஒத்துக்கிடுச்சு, வாங்க பரவாயில்ல நம்ம விவாதம் பண்ணலான்னு. உடனே ராகுல் காந்தி அவர்கள் அவரோட நிலைப்பாடை மாற்றிக்கிட்டார். இல்லை தர்மேந்திர பிரதான் உடனே வந்துட்டு பதவி விலகணும். எங்கே உங்களோட கோரிக்கை ஆரம்பத்தில் அது கிடையாது. இந்த சிஜேபிங்கிற இந்த கரப்பாம்பூச்சி கட்சி மட்டும்தான் ஏற்கனவே சொன்னாங்க கல்வி அமைச்சர் பதவி விலகணும். இவங்க ஆரம்பத்தில் அப்படியே சொல்லலை. இந்த நீட்டு தேர்வு வினாத்தாள் வந்துட்டு லீக் ஆகிடுச்சு, அது குறித்து நம்ம விவாதம் பண்ணணும், இம்மிடியேட்டாக விவாதம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த கோரிக்கை ஏற்றுக்கிட்டு அரசாங்கம் வாங்க விவாதம் பண்ணலான்னு சொன்ன உடனே என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி விவாதத்துக்கு தயாராக இருக்கணும். உடனே அந்த நிலைப்பாடை மாற்றிக்கிறாருங்க. இல்லை கல்வி அமைச்சர் பதவி விலகணும். அது இப்போ கடைசியில் பாருங்கள், உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சபாநாயகருக்கு, லோக்சபா ஸ்பீக்கருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். இந்த நீட்டு குறித்தான விஷயத்தை நம்ம உடனே விவாதம் பண்ணலாம் அப்படி சொல்லி. அவர் லெட்டர் எழுதின அப்புறமும் கூட அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லி அமளி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதைத்தான் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் சொல்கிறாங்க. இது என்ன? அது நாங்கள் எதுக்குமே ரெடியாக இருக்கிறோம், உள்ளே நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம், டிபேட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இவங்களோட நோக்கம் என்பது அமளி மட்டும்தான் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க அமளி? இவங்களால ஆதாரபூர்வமாக ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக பேசி ஜெயிக்க முடியாது. நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இவங்க என்ன விவாதம் பண்ணுறாங்க, அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு. எங்கே இவங்க வந்துட்டு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிடுமோ இன்னும் பயந்துக்கிட்டு விவாதத்தையே தடுக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க. இதுக்கு மெயினாக காரணம் ராகுல் காந்தி தான், காங்கிரஸ் கட்சி தான். ஆளுங்கட்சி விவாதத்திற்கு, ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு தயாராக இருந்தும் கூட நான் விவாதமே பண்ண மாட்டேன், வெளிநடப்பு தான் பண்ணுவேன், அமளி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருந்தால் அப்புறம் என்ன ஜனநாயகம் இருக்குது? உண்மையிலே காங்கிரஸ் ஜனநாயகம் எதிர்பார்க்க முடியாது. முக்கியமா அந்த மாணவர் பேரணியில் நடந்த வன்முறை குறித்து உள்துறை அமைச்சர் தான் விளக்கம் கொடுக்கணும்னு, அவையில் விளக்கம் கொடுக்கணும்னு கேட்குறோம். உள்துறை அமைச்சர் வரவே மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் இந்த தடியடி குறித்துலாம் அந்த போராட்டத்தை பற்றி சாரு கூட சொன்னாங்க. ஒரு பகுதி தான் சொல்கிறாங்க. இந்த ஜூலை 20க்கு முன்னாடி என்னைக்கு தடியடிலாம் நடக்குதோ அதுக்கு முன்னாடி பல நாள் அரசாங்கமே, போலீஸே வந்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் அவங்க உண்ணாவிரதம் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தாங்க, அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்கு அவங்க வன்முறையில் ஈடுபட ஆரம்பித்தாங்களோ போலீஸ்க்கு வேறு வழி இல்லை. நமக்கு இப்போ ரிப்போர்ட் வந்திருக்கா இல்லையா? அந்த கூட்டத்தில் மாணவர் போராட்டங்கிற பேரில் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்தில் 2873 பேர் குற்ற வழக்குகள் உள்ள ஆட்கள். அவன்லாம் ஸ்டூடெண்ட்ஸு கிடையாது. அவன் உள்ளே புகுந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டும் போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்கள் உட்பட, பொதுமக்கள் உட்பட எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைக்கணும்னா எவெல்லாம் இந்த மாதிரி வன்முறையை தூண்டுறானோ அவனுக்கு கொஞ்சம் தடியடி நடத்தி சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அது அரசாங்கம் செஞ்சுருக்கு. அதே மாதிரி இந்த சிஜேபி விஷயத்தை பொறுத்தளவு இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க ஃபுல்லாக போராட்டம் நடத்திட்டே இருப்பாங்க, நம்ம அதோட பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணலான்னு ராகுல் காந்தி நினைச்சார். இப்படி முடியும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா கல்வி அமைச்சர் மேலே எந்த தவறும் கிடையாது, அதனால அவர் வந்துட்டு பதவி விலக மாட்டார், இதை வச்சே நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு ராகுல் காந்தி நினைச்சார். ஆனால் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், நம்ம கல்வி அமைச்சரே சொல்லியிருக்கிறார், என் மேலே எந்த தவறும் இல்லை, சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுத்தேன், ஆனாலும் கூட மாணவர்களும் இளைஞர்களும் படிப்புலையும் அவங்களோட வேலையிலையும் கவனம் செலுத்தணும். அங்கே சமூக விரோதிகள், தேச விரோதிகள் கொஞ்சம் பேர் உள்ளே புகுந்திருக்கிறாங்க, அவங்களோட இந்த சூழ்ச்சிக்கு இவங்க பலியாகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம நான் என்னோட பதவியை ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பெருந்தன்மையாக சொன்னாருங்க. இதுலேயும் வந்துட்டு வெக்ஸ் ஆகிட்டார் ராகுல் காந்தி. இந்த ஏற்கனவே வந்துட்டு சேகர் ஐயர் சார் சொன்னது மாதிரி இந்த கூட்டத்தொடர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டிபேட்டோட முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டீலிமிட்டேஷன் அதெல்லாம் கொண்டு வந்திருப்போம்.
கொண்டு வந்தால் நாட்டுக்கு நல்லது. இவருக்கு என்ன பயம்னா ராகுல் காந்திக்கு ஏற்கனவே 543 தொகுதி இருக்கும் பொழுதே நம்ம தோக்குற தொகுதியோட எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்குது. இது 8 மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னும் தோக்கக்கூடிய எண்ணிக்கை அந்த தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகமாகிடும்னு பயந்து போய் தோல்வி பயத்தில் இந்த டீலிமிட்டேஷன் பில்லாம் பாஸ் ஆகிடக்கூடாது, அதுக்கு நம்ம அமளி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர், பொறுப்பாக பேசணும். அதுவும் ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப கவனம் இருக்கணும். நாங்கள் நினைச்சா பிரைம் மினிஸ்டருக்கு பைத்தியம் பிடிக்க வைப்போம் அப்படின்றார். ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. ராகுல் காந்திக்கு பைத்தியம் பிடிக்க வைப்போம்னு நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். ஏன்னா ஏற்கனவே அவர் அப்படித்தான் இருக்கிறாரு. அவர் பேச்சு எல்லாம் ரொம்ப பைத்தியகாரத்தனமாக இருக்குது. அதனால் நாங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பாண்டிச்சேரியில் நடந்த விசாரணை பற்றி சாரு சொன்னாங்க. பாண்டிச்சேரி போலீஸே அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டு விசாரணை பண்ணலைங்க. ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கு முன்னாடியும் இந்த மாதிரி சில விசாரணை நடத்துறது இயற்கையான விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் பண்ணுறோம். நாங்கள் எந்த ஒரு பழிவாங்கலும் இல்லை. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னாடி சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு. அவங்களோட நோக்கம் என்பது எடுத்தவொடனே இந்த நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்கை வச்சு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அடுத்ததாக அரசியல் ரீதியாக என்ன பண்ணலாம்? ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலோட பார்ட்டி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட இந்த தேசத்தோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுன்னு நினைக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வந்துட்டு ஒரு கைப்பாவே பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் அவங்க 2.0 3.0 எல்லாம் போடுறாங்க. பட் அதுக்கு இனிமேல் ஆதரவு கிடைக்குமா? மாணவர்கள் யோசிப்பாங்க. ஏற்கனவே கல்வி அமைச்சர் மேலே எந்த ஒரு தவறும் இல்லாட்டியும் கூட நடந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கு அவர் பொறுப்பேற்று அவர் பதவி விலகணும்னு சொன்னோம். பதவி விலகிட்டார். திரும்ப திரும்ப அந்த போராட்டத்தில் போய் நம்ம கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மாணவர்களுக்கும் தெரியும், பெற்றோர்களுக்கும் தெரியும். ஏமாந்து போய் நாடாளுமன்றத்துக்குள்ளே நம்ம பேசினா எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். நம்ம அரசியல் பண்ண முடியாங்கிறதுக்காக அரசியல்காரங்களுக்காக மட்டுமே அமளி பண்ணிட்டு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அமளி பண்ணி கூட்டத்தொடரும் முடிஞ்சிட்டு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. பல்வேறு விஷயங்களை ஆக்கப்பூர்வமா விவாதம் பண்ணி பல மசோதாக்கள் இன்னும் வந்துட்டு நம்ம நிறைவேற்றிருக்கலாம். இப்ப மக்களோட வரிப்பணமும் வேஸ்ட். இதுக்கு முழு முதற் காரணமே காங்கிரஸ் கட்சி, பர்டிகுலரா ராகுல் காந்தி. ஆளும் கட்சியில் பிரதமர், உள்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டுங்கிறத நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா டெல்லியில் நடந்த மாணவர் போராட்டத்தில் வன்முறை, அதில் உள்துறை அமைச்சவங்க தான் பதில் நேரடியாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பொறுப்பு உங்களுக்கு தான் இல்லைங்கிறார். மறுபடியும் ஒரு அரசாங்கம் மக்களால் வந்துட்டு பெருவாரியான ஓட்டு போட்டு அவங்க தான் ஆட்சிக்கு வராங்க. எதிர்கட்சியாக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் ஜனநாயகத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க சொல்கிறபடி தான் நடக்கும். அதுக்காக எதிர்கட்சிகள் எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் அப்படி சொல்லலை. ஆனால் பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டு ஜெயித்த ஒரு அரசாங்கத்தை நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும் அப்படி சொல்கிறது ஜனநாயக விரோதம். காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்திலையும் ஜனநாயகத்தை விரும்புறதில்ல, வெளியிலையும் மக்களாட்சிக்கு எதிராக தான் இருக்குது. மக்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குது. அதனால தான் மக்களோட தீர்ப்பை இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? ஒரு எதிர்கட்சி பாராளுமன்றத்துக்குள்ள அமளி பண்ணுறது நடந்திருக்கு அப்படின்னு நடந்திருக்கு. பட் இது வரைக்கும் முன்னாடி இருந்த எதிர்கட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோரிக்கையை முன் வைப்பாங்க. அந்த கோரிக்கை அரசாங்கம் ஏற்றுக்கல அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஒரு அமைதி நடக்கும், அங்கே ஒரு அமளி நடக்கும். ஆனால் எல்லாமே நான் சொல்கிறதா நடக்கணும் அப்படின்னா அப்புறம் ஆளுங்கட்சிக்கு என்ன மரியாதை, மக்களுக்கு என்ன மரியாதை? நாம தான் ஏற்கனவே சொல்கிறோம், நீட்டு குறித்து உடனே பேசணும்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே பேசலான்னு சொன்னப்புறம் உடனே இவங்களோட கோரிக்கையை வேறையா மாற்றிக்கிறாங்க. ஏங்க இது வரைக்கும் நீங்கள் வேற மாதிரி சொன்னீங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு விவாதம் பண்ணுறது தானே ஜனநாயகம். அதை விட்டு திடீர்னு மாற்றுறீங்க. இப்போ நம்ம அதையும் ஏற்றுக்கிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? இல்லை இன்னொன்று வேணும் அப்படிம்பா. இப்போ இவங்களோட எண்ணம் என்பது பாராளுமன்றம் நடக்கவே கூடாது, அங்கே ஆக்கப்பூர்வமான விவாதம் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறது தான் இவங்களோட எண்ணம். பொறுப்பில் இருக்கிறவங்க பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறதா சொல்கிறாங்களே, எதிர்கட்சி தலைவருங்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தான் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறார். இதுதான் மிகப்பெரிய வன்மையான கண்டனத்துக்குரியது. அப்புறம் பார்த்தோம்னா தர்மேந்திர பிரதான் அவர் வந்துட்டு பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லவே இல்லைன்னு காங்கிரஸை சேர்ந்த சார் சொல்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அவர் 2-3 முறை சொல்லியிருக்கிறார், இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏற்கனவே சிபிஐ வந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ண ஆட்கள் மேலே கேஸ்லாம் போட்டிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பொறுப்பேற்றுக்கிட்டு அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடணும். அதை விட்டுட்டு பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னாவே பதவி விலகினா தான் பொறுப்பேற்றுக்கிட்டதா அர்த்தம்னு கிடையாதுங்க. கடைசியாக வந்துட்டு தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, மாணவர்கள் இளைஞர்களோட நலன் கருதி, தேசத்தோட நலன் கருதி இப்போ நான் பதவி விளைவிக்கிறேன். அவரோட பெருந்தன்மத்தை தெரியுது. ரெண்டாவது விஷயம், அந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க யாருமே மாணவர்கள் இல்லைன்னு நான் கூட இதில் சொல்லலை. மாணவர்களோட போராட்டங்கிறது ஒத்துக்கிறோம். ஆனால் மாணவர்களுங்கிற போர்வையில் மற்ற தேச விரோதிகளும் கலந்துக்கிறாங்க. எல்லாத்தையும் தேச விரோதின்னு சொல்லலைங்க. ஆனால் ஒருத்தர் தேச விரோதின்னா தேச விரோதின்னு தான் சொல்லணும்.
சார் எந்த ஒரு மாணவனாவது லேடி ரிப்போர்ட்டரை கழுத்தில் இப்படி போட்டு தகாத முறையில் நடந்துக்க ட்ரை பண்ணுவானா அவன் சமூக விரோதியே இல்லையா? நீங்கள் ஹைட்ரஜன் ரயிலில் கல் எடுத்து அடிக்கிறானே, போலீஸ் வாகனத்தை அடிச்சு உதைக்கிறானே, அவனை சமூக விரோதி தேச விரோதின்னு சொல்லாம அவனையும் மாணவன் சொல்ல முடியுமா? அது உண்மையான மாணவர்களை கொச்சப்படுத்துறதா அர்த்தம். நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட எல்லாத்தையுமே சமூக விரோதினோ தேச விரோதினோ சொல்லலை. எவெல்லாம் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அராஜகத்தில் வன்முறையில் அதுவும் லேடி ரிப்போர்ட்டர்ஸ் மேலே கூட வன்முறையை ஏவனானோ அவன் தான் சமூக விரோதி, அவன் தான் தேச விரோதி. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த சட்டம் அதில் நிறைய பாதகமான அம்சங்கள் இருக்குது. அதுபோல் இப்போ ஒரு 11 சட்டங்கள் படப்படன்னு நிறைவேறினதில் விவாதிக்காமல அதுபோல் நீங்கள் விவாதிக்கிறதுக்கான ஒரு முயற்சியே ஆளும் பாஜக அரசு செய்யுது சொல்கிறேன். இந்த எஃப்சிஆர்ஏ விஷயத்தில் பொறுத்தளவு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற வார்த்தையே கிடையாதுங்க. ஒரு என்ஜிஓ இருக்குது, ஃபாரின் ஃபண்டு வாங்குறாங்கன்னா என்ன காரணத்தை சொல்லி ஃபண்டு வாங்குறாங்களோ அதுக்காக மட்டும் அவங்க செலவு பண்ணுறாங்களா, முறையா வருதா, இதை ரெகுலேட் பண்ணுறாங்க, ஒழுங்குபடுத்துறாங்க, அவ்வளோதான். இதில் எங்கேயுமே கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு இந்து ஆர்கனைசேஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் திரும்ப திரும்ப அரசு சார்பில் எல்லாருமே அமைச்சர்கள் சொல்கிறாங்களே, அமைச்சர் பெருமக்கள் இவ்வளோ விளக்கம் கொடுத்த அப்புறமும் கூட உங்களுக்கு என்ன சந்தேகம் வருது? இந்த டீலிமிட்டேஷன் எப்படி மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கையில் அமையாதுன்னு அமைச்சர்களே சொன்ன அப்புறமும் கூட இல்லை இதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களோ, இன்னும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்களோ, நீங்கள் சந்தேகம் சொல்லி எந்த கேள்வியை முன் வைக்கிறீங்களோ அதுக்கு தான் ஆன்சர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதே போல தான் எஃப்சிஆர்ஏல இது எந்த சட்டத்தின்படி நடக்கக்கூடிய எந்த ஒரு என்ஜிஓக்கும், அது ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, யாருமே பயப்படவே வேண்டாம். இவங்க திட்டமிட்டு ஒரு பீதியை கிளப்புறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி அரசாங்கம் ஒன்று கொண்டு வந்துட்டா இது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது. சார் எஸ்ஐஆர் விஷயத்தில் என்ன சொன்னாங்க? இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாரோட ஓட்டையும் இவங்க பறிச்சிருவாங்க. நாங்கள் இப்போ கண் கூட நடந்துச்சுல்ல, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கிறிஸ்டின் ஒரே ஒரு முஸ்லீம் யாராச்சும் இந்த எஸ்ஐஆர் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஓட்டு இருந்துச்சுங்க, இப்போ என் ஓட்டை பறிச்சுட்டாங்க, நான் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தேன் எனக்கு பறிச்சுட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லையே. இன்னும் எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு திரும்ப போயிட்டாங்க, இங்க இருக்கக்கூடிய தலித் மக்களோட ஓட்டெல்லாம் பறிச்சிருவாங்க. என்னங்க இது? அப்புறம் எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டு மட்டும் தான் இருக்கும். பிஜேபிக்கு யாரெல்லாம் ஓட்டு போடாமல் இருப்பாங்களோ அவங்க ஓட்டெல்லாம் பறிச்சிருவாங்க, நீக்கிடுவாங்க. அப்படி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் தானே அடிச்சு பிடிச்சிருப்போம். இப்போ 4 எம்எல்ஏ இருந்தால் நாங்கள் ஒரு எம்எல்ஏ வந்திருக்கிறோமே. சார் பாரதிய ஜனதா கட்சி உண்மையான ஜனநாயக கட்சி, ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட கட்சி. நாங்கள் மக்களை நம்புகிறோம், மக்கள்கிட்ட போயிட்டு எங்கள் கொள்கைகளை எடுத்து வைக்கிறோம், எங்கள் மத்திய அரசோட நலத்திட்டங்களை எடுத்து சொல்கிறோம். பல்வேறு மாநிலங்களில் மக்கள் எங்களை ஓட்டு போடுறாங்க. ஆனால் இதை ஏற்றுக்க முடியாமல் எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாதமே பேசிக்கிட்டு பாராளுமன்றத்தை நடக்கவே விடலைங்கிறது, கோடிக்கணக்கான ரூபா மக்கள் வரி பணம் வந்துட்டு ரொம்ப வீணாகுது. சார் சொன்னாங்கல்ல, சார் அருமையாக சொன்னாங்க, ஒருத்தர் வேலைக்கு போகலை அப்படின்னா அவருக்கு வந்துட்டு சம்பளம் கட்டாகுது. இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதால எதிர்கட்சி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை ராகுல் காந்தி வந்துட்டு பரம்பரையாக அவங்க நாட்டை ஆண்டு கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கட்டான கூட பிரச்சனை இல்லை. சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சார், 2004ல இருந்து 2014 வரைக்கும் எத்தனை ஊழல் சார், அது லீகல், அது நீங்களும் வாங்கிருக்கீங்க. நடந்து முடிந்த 5 மாநிலத்துக்கான தேர்தல்ல 207 கோடி ரூபாய் காங்கிரஸ் வந்திருக்கு. இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. சார் அதெல்லாம் போய் சொல்றாங்க. சட்டப்பூர்வமா வாங்கிட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. சார் ஒரு வாங்கிட்டு கான்ட்ராக்ட் அடுத்த நாள் ரெண்டு பேரும் பேசினா யாருக்கு கேட்காது. ராகுல் காந்தி கூட பேச வேண்டாம் சார். ஒரு நிமிஷம். தேர்தல் நிதி என்பது சட்டப்பூர்வமா எல்லா கட்சியும். அப்ப நீங்க வாங்கிருக்கிறது கொள்ளையா? ராகுல் காந்திக்கு 5 மாநில தேர்தல்ல 207 கோடி ரூபாய் பணம் வந்திருக்குது, அது கொள்ளையா? சார் கொள்ளடிக்கிறதெல்லாம் காங்கிரஸ் கல்ச்சர் சார். இத்தாலி எப்படி கொள்ளைக்கு பேர் போன நாடோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோனியா காந்தி ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கொள்ளைக்கு பேர் போன. ஏன்னா அந்த இத்தாலி பழக்கம் ரெண்டு பேருமே அமைதியா இருக்கு. இப்ப இந்த 2 பேர் குரலுக்கு இடையில இன்னொரு குரல் ஒன்று வர வேண்டியது ஒன்று சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் அந்த குரல் ஒழிக்காமல் போயிட்டு அப்படிங்கிறாங்க. சட்டவிரோதமாக கர்நாடக காங்கிரஸ் அரசு மேகேதாட்டில் ஒரு அணையை கட்ட முயற்சிக்குது. காவிரி விவகாரம் குறித்து இது குறித்து பேசுறதுக்காக தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் அங்கே குரல் கொடுக்குறாங்க. அவர்களும் அமளியில் ஈடுபட்டாங்க. காங்கிரஸினுடைய இந்த தொடர் அமளி முடக்கத்தின் காரணமாக அந்த விவாதமும் அங்கே நடைபெறாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு உத்தரவாதம் கொடுத்துறேங்க.
கர்நாடகால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்க வரைக்கும் தமிழகத்துக்கு வர வேண்டிய தண்ணீர் கரெக்டா என்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததோ தண்ணி வர பிரச்சனை இருக்கு. இப்ப நான் உறுதியா சொல்றேன், மத்திய பாஜக மூலமா தமிழக பாஜக சார்பில் மட்டும் சொல்லலங்க, ஆல் இந்தியா பிஜேபி மூலமா சொல்றேன், கர்நாடகால காவிரியில மேகதாது அணை கட்டுறத பாரதிய ஜனதா கட்சி ஒருபோது அனுமதிக்காது. நரேந்திர மோடி அனுமதிக்க மாட்டார். அதை நாங்க விடவும் கர்நாடக பாஜக சொல்லுங்க இன்னைக்கு. சரி, அகில இந்திய பாஜக சொல்றதாங்க நடக்கும். கர்நாடகா விடுங்க சார். ஆளுகின்ற காங்கிரஸ் முதலமைச்சர் தான் இப்ப அணை கட்டுறங்கறாரு. அந்த அணை கட்டுறது சட்டவிரோதமா கட்டுறாங்கறாங்க. அங்க இருக்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கிற ஒரு அரசு நடக்குது. ஆனா தடுத்து நிப்பாட்டல. பாராளுமன்றத்துல அந்த குரல் ஒலிக்குது, அதுவும் ஒலிக்க விடல. காங்கிரஸ் பாஜகன்ற கிடையாதுங்க. அங்க இருக்கின்ற எந்த கட்சி வந்தாலும் அணை கட்ட மாட்டேன்னு யாராவது சொல்லிருக்காங்களா சொல்லுங்க. இப்ப யாரு ரொம்ப தீவிரம் காட்டுறது, யாரு முனைப்பு காட்டுறது, யார் தொகுதிக்குள்ள அது வருது, அதை வந்து கட்ட இப்ப அனுமதிக்க கூடிய பொறுப்பு யார்ட்ட இருக்கு சார்? விரிவான திட்ட அறிக்கை 1000 கோடி அனுமதிக்க வேண்டிய பொறுப்பு யார்ட்ட இருக்கு? மத்திய அரசு முடியாதுங்க. நிராகரித்த பிறகும் முதலமைச்சர் சார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் சார், அவர்களுக்கு இந்திய இறையாண்மை ஒண்ணு இல்லையே சார்? காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய இறையாண்மை இல்லையே சார்? தேச ஒற்றுமைன்னு தமிழ்நாடு இந்தியாவும் இந்தியாவும் சார். ஒரே நிமிஷம் கொடுங்க. 3500 அடி திறந்து விடுங்கன்னு நடுவர் மன்ற உத்தரவு வந்த உடனே முதல்ல போய் அணை முற்றுகை பாஜக தான் பண்றாங்க. அணை முற்றுகையே ஆளுநர் பொறுப்பு யார்ட்ட சார் இருக்கு? முதலமைச்சர் யார் சார்? ஏங்க விடக்கூடாது. முதலமைச்சர் யார் சார்? அவர் எந்த கட்சி சார்? அப்ப அவங்க தேச ஒற்றுமையா இருக்க விரும்பலையா சார்? இந்தியா ஒற்றுமையா இருக்க காங்கிரஸ் விரும்பலையா சார்? காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடக முதலமைச்சர் சார், கர்நாடக முதலமைச்சர், காங்கிரஸ் ஆளுகின்ற அரசு, காங்கிரஸ் பாஜக கிடையாதுங்கற காங்கிரஸ் அரசு அங்க எல்லாம் ஒற்றுமையா தான் சார். அவங்க தான் சார் தீவிரம் காட்டுறாங்க, அவங்க தான் சார் முனைப்பு காட்டுறாங்க. மேல்மானிய உத்தரவிடுது செய்யல. சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? என்ன பண்ணணும்? உத்தரவு நிறைவேற்றுங்க. உத்தரவு நிறைவேற்றுங்க. பதவி பிரமாணம் எடுத்தீங்களா? இந்திய இறையாண்மை காப்பாத்துங்க, தேச ஒற்றுமையை காப்பாத்துங்க. முட்டுக்கட்ட போடுறாங்க. முட்டுக்கட்ட போடுறது பாஜக தான். 30 செகண்ட்ஸ் மட்டும் ஒரே ஒரு கருத்து. கர்நாடகால இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாம கட்சி சார்பில் பாஜகவும் அப்படிதான் கட்சி சார்பில் எப்படினாலும் பேசட்டும். ஆனா அங்க பிஜேபி அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எத்தனை டிஎம்சி தண்ணி வரணுமோ கரெக்டா வந்துச்சு. அப்பவும் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் வந்தப்புறம் காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் கட்சிக்கு ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இல்லாம, மக்கள் நல மேல நம்பிக்கை இல்லாம, தன்னோட நலன்ல மட்டுமே அவங்க கவனம் செலுத்துறதால எது அவங்களுக்கான வாய்ப்பு, எது அவங்களுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியாம இருக்குது. 2014, 19, 24 3 முறை வாய்ப்பு நழுவ விட்டாங்க. 2029 2034 கண்டிப்பா நழுவோட தான் போறாங்க காங்கிரஸ் கட்சி.